Hi friends, welcome back to my channel Top 10 Cooking. இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் கேட்காதீங்க, புளிக்குழம்பு தானே இதில் என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்காதீங்க. என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பு வச்சதுக்கப்புறமா பாயில் பண்ண எக்ஸை அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் பொரியட்டும். இது பொரியும் போதே கமகமான ஒரு வாசம் வரும். இது மூணும் ஒன்றா சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1-2 அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். போட்ட சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்க பாவக்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வளையமாக ரவுண்டாக மெலிசாக அரிஞ்ச பாவக்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்தோம்னா புளிக்குழம்புக்கு அல்டிமேட் டேஸ்ட், சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்னே சொல்லலாம் புளிக்குழம்புக்கு. அதுவும் போட்ட மசாலாஸ் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் கூடவே ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்து தேவையான உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தலபலன்னு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது சக்கரை பொங்கல் செய்வோம் இல்லையா, வெல்லம், ஜாகரின்னு சொல்லுவோம். அந்த வெள்ளத்துண்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது நான் சேர்க்குறது குழம்பும் அதே கலரில் இருக்குது, வெல்லமும் ஒரே கலரில் இருக்கிறதுனால நான் போடுறது தெரியல. அதனால தான் நான் கிட்ட காட்டுறேன் அதை சேர்க்குறேன்னு சொல்லி. எப்போவுமே புளிக்குழம்பு வைக்கும் போது கொஞ்சமோ சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்க்கும்போது தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே வெளியே வரும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவு வரணும். கக்கி மேலே எண்ணெய் கக்கி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா தனியாக அவிச்சு வச்சுருந்த முட்டையை உடச்சி சேர்த்துக்கிட்டேன். முக்கியமாக கொரோனா டைமில் இந்த மாதிரி முட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதனால் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நான் அதையும் கவர் பண்ணனால ஜஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா உடச்சி வச்சுருந்த வரமிளகா போட்டு தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அலசி வச்சுருந்த முருங்கைக்கீரையை அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு ஒரு 2 வதக்கல்லையே முருங்கைக்கீரை சுருண்டு வந்துடும். கூட உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் துருவல் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் போடுற அந்த வீடியோ நான் எடுக்கலை, மிஸ் பண்ணிட்டேன். போட்டதுக்கப்புறம் உள்ள கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் கையில் இருந்தது, அதை ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்காய் புளிக்குழம்பு ப்ளஸ் இந்த கீரை துவட்டல் கேட்கவே வேண்டியதில்லை. ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷன்ஸ். ஸோ என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணுறேனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க.
நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.